வணிக மாற்றங்கள் பங்குச் சந்தையில் இந்த வகையாக. பங்குச் சந்தையின் அடிப்படைதான் முதலீடு. ஆனால் பங்கு சந்தையின் போக்கு முதலீட்டுக்கு ஆதாயம் பார்க்கிற வகைக்கு இல்லை. பெரும்பாலான பங்குகளில் முதலீடு செய்துவிட்டு ஒரு மாதம் கவனிக்காமல் விட்டாலே நீங்கள் வாங்கிய பங்கின் விலை சரிந்து உங்கள் முதலீட்டில் கொஞ்சம் விழுக்காடு காணாமல் போயிருக்கும். பங்குச் சந்தையில் ஆதாயம் பார்க்க முதலீடு செய்யக்கூடாது. வணிகமாட வேண்டும். பங்கு விலை இறங்கும் போதெல்லாம் ஒவ்வொரு பங்காக வாங்கிக் கொண்டிருக்க வேண்டும். பங்கு விலை ஏறும்போது ஆதாயம் கணக்கிட்டு தொகுப்பாக விற்க வேண்டும். இன்னும் விலை ஏறும்போது ஆதாயம் கணக்கிட்டு இன்னொரு தொகுப்பை விற்க வேண்டும். இப்படி தொடர் வணிகமாற்றினால் பங்குச் சந்தையில் உறுதியாக நல்ல ஆதாயம் பார்க்க முடியும். இந்த வகையான வணிகமாற்றலுக்கு நீங்கள் வாங்கும் பங்கின் அடர்த்தி கோடிக்கணக்கில் இருக்க வேண்டும். அடிக்கடி ஏற்றிறக்கம் அடையும் பங்குகளே இந்த வகைக்கு தோதுபடும். நிறைய பங்குகளில் வணிகமாடக்கூடாது. நல்லதொரு பங்கை தேர்ந்தெடுத்து அந்த பங்கில் மட்டும் வணிகமாடலாம். 100க்கு குறைந்த விலையுள்ள பங்கையோ 500க்கு அதிகமான விலையுள்ள பங்குகளையோ தேர்வு செய்ய வேண்டாம். உங்களால் குறைந்தது மாதம் ரூபாய் 500 சேமிக்க முடியும் என்றால் நீங்கள் பங்குச் சந்தையில் இணைந்து சிறப்பாக ஆதாயம் பார்க்க முடியும். நான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த வகையில்தான் பங்குச் சந்தையில் வருமானம் ஈட்டி வருகிறேன். இதற்கு நிறைய தரவுகள் எல்லாம் கற்றுத்தேர வேண்டிய கட்டாயம் எதுவும் இல்லை. நான் பல ஆண்டு வணிகமாடலில் கற்ற இந்த வித்தையை உங்களுக்கு சில மணி நேரங்களில் கற்றுத்தந்து விட முடியும். நீங்கள் பங்குச்சந்தை வணிகத்தில் ஈடுபட உங்களிடம் ஆண்ட்ராய்டு செல்பேசி இருந்தால் போதும். பெரிதாக தொடக்க முதலீடு எதுவும் தேவையில்லை. நீங்கள் வாங்கும் பங்குக்கு பணம் செலுத்தி பங்கு வாங்கி கணக்கில் வைத்துக் கொள்ள முடியும். நான் அறிமுகப்படுத்தும் அதானி பவர் பங்கின் விலை தற்போது ஏறத்தாழ 500. உங்களால் குறைந்தது மாதம் ரூபாய் 500 சேமிக்க முடியும் என்றால் அதை பங்குச் சந்தையில் வணிகமாற்றி நல்ல வட்டி ஆதாயம் பார்க்க முடியும். நீங்கள் நேரடியாக பங்குச் சந்தையில் இணைந்து பங்கு சந்தை வணிகத்தில் ஈடுபட உரிய இணைப்பை விவரத்தில் கொடுத்துள்ளேன். பங்குச்சந்தை இயங்கும் நேரம் காலை 9:30 முதல் மாலை 3:30 வரை மட்டுமே. சனி, ஞாயிறு விடுமுறை. பொது விடுமுறை நாட்களில் பங்குச் சந்தை இயங்காது. பங்குச் சந்தையில் இணைவதற்கு ஆதார் எண்ணும் வருமானவரி கணக்கு எண்ணும் கட்டாயத் தேவை ஆகும். மேலும் வருமானவரி கணக்கு எண்ணோடு ஆதார் எண்ணை இணைத்திருக்க வேண்டியதும் கட்டாயம் ஆகும்.